வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி கடையில இருந்தாங்க ஒரு வீடியோ கொடுக்குறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கமெமரேட்டிவ் ஆல்பத்தை பத்தி தான் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா நாணய சேகரிப்பா இருக்கட்டும், மத்தபடி பழைய காலத்து பொருளா இருக்கட்டும், டெலிஃபோனா இருக்கட்டும், கரன்சியா இருக்கட்டும், ஒவ்வொரு டெலஸ்கோப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுடுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு மைல் கல்லு மாதிரி தான். இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு வெகு தூரத்துக்கு போகும்போது ஒரு மைல் கல்லை பார்த்து தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம், 5 கிலோமீட்டர் தாண்டி 5 மைல் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். வாழ்க்கையிலேயே அதே மாதிரி தான். சில விஷயத்தை நம்ம கடந்து போகும்போது ஒரு மைல் கல்லா இருந்தால் தான் அடுத்து வர சங்கதிகள் அந்த மைல் கல்லை பார்த்து தான் அடுத்தடுத்துக்கு நம்ம கடந்து போக முடியும். ஏன்னா எளிதில் பார்த்துக்கின்னா கடந்து போக முடியாது. வாழ்க்கைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும். நமக்கு எதை பிறந்தோம் இறந்தோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வரலாறை சேமிக்கிறோம். அந்த மாதிரி தான் வரலாறு விஷயமா தான் நம்ம எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி கடந்து வந்தாலும் நம்ம கடந்து போயிட்டு இருக்க பாதையும் அடுத்து வர சங்கதிகள் அதை எப்படி கடக்க போறாங்கன்னு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோல கரன்சியில நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா 1951 பாத்தீங்கன்னா ₹1 விட்டாங்கன்னா அப்போ ₹1 ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த புழக்கத்துக்கு தகுந்த மக்கள் தொகை விட்டுருப்பாங்க. அடுத்தடுத்து மக்கள் தொகை பெருக 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 கரன்சி அதிகமா போயிட்டே இருக்கும். அன்னைக்கு இருந்த வாழ்க்கை வரைமுறையை விட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதிகமா இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைசாக்கு டீ குடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு டீயோட பாத்தீங்கன்னா ₹20 ₹25 வந்துருச்சு. எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா ₹50 இருக்கும். அப்ப அடுத்த வர சங்கதிகள் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மைல்கல்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மைல்கல்லை வரலாறு நம்ம சேமிச்சு வைக்கும் போது பின்னோக்கி பார்ப்பாங்க. 1951 டீ ஒரு பைசா தான் இருந்திருக்கு, ₹1 தான் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த மைல்கல்லை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையோட வரலாறை பத்தி தெரியும். இந்த அளவுக்குலாம் நம்ம கடந்து வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறை வேற, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு புரியும். அதுதான் வாழ்க்கையில ஒரு மைல்கல்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டு வரலாறு அடுத்தடுத்து நம்ம சேமிச்சு கொண்டு போய் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் போடுற கரன்சி எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40, 45 வருஷம் கடந்து வந்த பாதையை தான் நம்ம நினைவுபடுத்துறோம். அந்த காலகட்டத்துல ஒரு கட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ₹1 கட்டா இருக்கட்டும், ₹5 கட்டா இருக்கட்டும், ₹10 கட்டா இருக்கட்டும், சாதாரண விஷயமே கிடையாது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல புழக்கத்துல இருந்த கட்டை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் புழக்கத்துல இருக்கேன்னு வச்சுங்களேன், புழக்கத்துல இருந்து கட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த கட்டை தூக்கி ஓரமா வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கட்டு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆனாலும் கட்டாவே இருக்குது. என்னோட குடும்ப சூழ்நிலைக்கு அந்த நீ கட்டாவே இருக்காது. அப்படிதான் இந்த நான் போடுற வீடியோல எல்லாமே புதுக்கட்டு நிறைய பேர் வச்சுக்கோங்க. எதுவுமே புதுக்கட்டு கிடையாது. எல்லாமே பழைய கட்டு தான். பழைய காலத்து கட்டை நம்ம நினைவுபடுத்துறோம், பாதுகாப்பா வைக்கிறோம், கையில அழுக்கு போடாம கவர் போட்டு இன்னமும் பெர்ஃபெக்டா வச்சிருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் போனாலும் அடுத்த ஒரு தலைமுறைக்கு கிளியரா தெரியணும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்தியன் கமெமரேட்டிவ் ஆல்பத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க. 5 பைசால இருந்து ஆரம்பிச்சு இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க ₹10 காயின் வரை பாத்தீங்கன்னா இருக்கும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிக்கர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல 50 பைசா இருக்கட்டும், 20 பைசா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு காயினுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்குதுங்க. எல்லா காயினுமே சாதாரணமா கிடையாது. எல்லா காயினுக்கு பின்னாடி ஹிஸ்டரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நேரு பிறந்த டேட்டு, இறந்த டேட்டு, காந்தி பிறந்த டேட்டு, அந்த திருவள்ளுவர் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. எல்லாமே இந்த சைடு கேட் லாக் வந்துடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேட் லாக் வரும், இந்த சைடு காயின் வரும். பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் இருக்கிறது 150 காயின் இருக்குங்க. மொத்தமே பாத்தீங்கன்னா 150 காயின் இருக்கு. 150மே நினைவு காயினா வெளியிட்டு புழக்கத்துல இருந்த காயின் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிஷன் நல்ல கண்டிஷனா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா இந்த ஆல்பத்தை நீங்க நினைச்சிட முடியாது. இன்னைக்கு இதுல ஒரு IAS IPS படிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இன்னைக்கு நாள் போக்குல காலேஜா இருக்கட்டும், ஒரு கேள்விக்கு பதிலா இருந்தா எல்லாமே இந்த மாதிரி தலைவர்கள் படம் தான் அதிகமா இருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் எந்த விதத்துல இருந்தாரு, எந்த மாதிரி இருக்கு, திருவள்ளுவர் எந்த மாதிரி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காயினுக்கு பின்னாடி ஒவ்வொரு காமராஜரை பத்தி போட்டிருப்பாங்க. எல்லா காயினுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லா காயும் இருக்கு. இந்திரா காந்தி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். இப்ப இந்திரா காந்தி பிறந்த டேட்டு, இறந்த டேட்டை போட்டு அடிச்சிருப்பாங்க. ₹5 பெரிய காயின். முதல்ல வெளியிட்ட காயின் ₹5. நேரு பாத்தீங்கன்னா நேரு இந்திரா காந்தி காயின் தான் வெளியிட்டிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கடந்து வர பாதையை நம்ம நினைவுபடுத்துற விதமாக தான் இது எல்லாமே இருக்கு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ₹20 காயின்ல முதற்கொண்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ₹5 காயின். கண்டிஷன் பாருங்க, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் புழக்கத்தில் இருந்த காயின் தான். நம்ம கொண்டு போய் ஒரு கடைக்கு ₹5 கொடுத்து ₹10 கொடுத்து பொருளா தான் வாங்கியிருப்போம், சேஞ்சா வாங்கியிருப்போம். ஆனா இந்த காயினுக்கு பின்னாடி இவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு, நம்ம இதுவரை யாருமே பார்த்திருக்க மாட்டோம். வாழ்க்கைய வரலாறு பத்தி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த காயினுக்கு பின்னாடி இவ்வளவு ஹிஸ்டரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். இன்னைக்கு வீடியோல போடுறத பார்த்தா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 20 பைசா, அதாவது ₹20 காயின் லேட்டஸ்டா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ₹10 காயின், ₹20 காயின் 75, அதாவது 75 சுதந்திர
இந்த கொண்டாட விதமாக அடிச்சிருப்பாங்க. அந்த காயினை மொத்த கொண்டு நினைவுபடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 75 வருஷம் கடந்து தாண்டி வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் மைண்ட்லையும் இருக்காது. அதுக்காக தான் 75ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 1 ரூ. 2 ரூ. 10 இந்த மாதிரி காயினில் வந்து அடிச்சு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நினைவுபடுத்துற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பத்தை வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணி இந்த ஆல்பம் உங்கள்கிட்ட வந்து சேர்ற வர முழு பொறுப்பாக நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம சேமிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடையாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் வாங்குறது விற்கிறது எல்லாமே நம்ம கடையில் இருக்குது. நன்றி, வணக்கம் ஐயா.